இன்றைக்கி ஒரு காய் ஒரு சமையலில் வந்து கத்திரிக்காய் ஸ்பெஷல். ஆமாம். ஸோ கத்திரிக்காயில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் மசாலா குழம்பு, கத்திரிக்காயில் மசியல், அப்புறம் கத்திரிக்காயில் கொஸ்து. கொஸ்துங்கிறது கத்திரிக்காயில் கொஸ்துங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. ஆமாம். அரிசி உப்புமா ரவை உப்புமாக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இன்றைக்கி நைட்டு அரிசி புளி உப்புமாக்கு நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கொஸ்து. அப்புறம் வந்து கத்திரிக்காயில் வந்து என்ன பண்ண போகிறோம், துவையல் பருப்பு துவையல் பண்ண போகிறோம். நம்ம கத்திரிக்காய் சட்னி ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதில் வந்து கத்திரிக்காய் துவையல் பண்ண போகிறோம். அப்புறம் கத்திரிக்காய் அசட்டு கூட்டு. கத்திரிக்காய் அசட்டு கூட்டு. அசட்டு கூட்டு அப்படின்னா காரம் கம்மியாக இருக்குமா? காரம் கம்மியாக இருக்கும். அசடு கூட பண்ணிட்டு வரலாம். அந்த கத்திரிக்காய் நினைக்கிறேன், அதுக்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படி பேர் இருந்ததுன்னு தெரியல. அப்படியா? என்னை பொறுத்தளவு காரம் கம்மியாக இருக்கும், அதனால அசடு கூட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆமாம். இதில் கத்திரிக்காயில் வந்து இன்னும் 3 நாள் பண்ணலான் இருக்கேன். கத்திரிக்காய் சில நிறைய நம்மளும் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இது இந்த ரசம் வாங்கி, அப்புறம் கத்திரிக்காயில் வந்து இந்த கத்திரிக்காய் சாதம், சட்னி, துவையல், தொக்கு அப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி இது பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு கத்திரிக்காய் போடுறேன். நான் 5 ஐட்டத்துக்கு மேலே வேண்டான்றனால இன்றைக்கி கத்திரிக்காய் நிறுத்தின்னு இருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 28 ஐட்டம் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் வச்சு இது பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால இது வந்து கொஸ்துக்கு, இது துவையலுக்கு, மசியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஓகே, என்ன பண்ணலாம். ஓகே, இது பார்க்கலாமா? காத்தால டிஃபன் வெண்பொங்கல், அதுக்கு மசியல், கத்திரிக்காய் மசியல். என்னென்னா கத்திரிக்காய் இப்படி நறுக்கிக்கணும், இந்த மாதிரி நறுக்கிக்கணும். அதுக்கு வந்து அப்புறம் பைத்தம்பருப்பு அலம்பி வச்சுருக்கேன், பைத்தம்பருப்பு, அப்புறம் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு. இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ கத்திரிக்காய், அதில் பாதி அளவுக்கு வந்து தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் 150 கிராம்ஸ் வந்து ஒரு கப்பு, சின்ன கப்பில் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன். இது சிம்பிளாக பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். ரவை உப்புமா, வெண்பொங்கல், தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணுறேன். ஓகே, கத்திரிக்காய் மசியல். ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தோம்மா? பைத்தம்பருப்பு போட்டுருந்தோம், இல்லை ஒன்றா போட்டுடலாம். ஓகே, பைத்தம்பருப்பு இப்போ கத்திரிக்காயும் ஒன்றா போட்டுறேன். பைத்தம்பருப்பும் போட்டுட்டு கத்திரிக்காயும் போட்டு தக்காளியும் போட்டுடணும். குக்கரில் வைக்கனா கூட குக்கரில் அப்படி வச்சு ஒரு விசில் விட்டுடலாம். ஓகே. இல்லை அப்படியே அடுப்பில் வந்து கொஸ்துக்கு வந்து இந்த கத்திரிக்காய் சுட்டுன்றேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி காம்பெல்லாம் அப்படி எடுத்துன்ட்டு இந்த எண்ணெய் இருக்கோ எண்ணெய் கொஞ்சம் தடவின்ட்டு, எண்ணெயை நல்லா அப்படி தடவின்ட்டு அடுப்பில் சுட்டு வைக்கணும். அப்படி தடவின்ட்டு சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து அப்படி அதுதான் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? இதை வந்து அடுப்பில் வைக்கிறேன். ஓகே, எண்ணெய் தடவிட்டேன் இல்லையா, அதை அப்படி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா நல்லா இதாக சுட்டுருக்கும். ஓகே, நல்லா வேகட்டும். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுறேன். ஓகே, நல்லா சுட்டுறது இல்லையா, அப்படியே ஜலத்தில் போட்டு வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே உரிச்சிடலாம். அப்படியே ஜலத்தில் போட்டு. இப்போ வந்து உப்பும் மிளகாப்பொடியும் போட்டிருக்கேன். இப்போ பாதி இதாக இருக்குது வந்துருக்கு இல்லையா, இந்த டயத்தில் வந்து இதுவும் போடலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டே வச்சிடலாம். பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கப்போ இந்த பருப்பு எல்லாம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும், அப்புறம் தாளிச்சு கொட்டுறேன். சூப்பராக இருக்கு. அதுக்கு போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கின்ட்டு போட்டு இறக்கணும் வேண்டியதான் மசியலுக்கு. ஆகிட்டு சொன்னேன், இது போட்டு வதக்கிட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியே போட்டுட்டேன் ஆல்ரெடி. சரி, வதக்கிட்டு அதையும் போட்டுட்டா மசியல் ஆகிட்டு. மசியல் ரெடி. மசாலா குழம்பு. ஆமாம். கத்திரிக்காய் வந்து இப்படி நறுக்கிக்கணும். குட்டி கத்திரிக்காய் இருந்தால் நறுக்கிக்கணும். அப்படி பெருசாக இருந்தால் அப்படி நீட்டமாக கொத்திக்கணும். ஓகே. அப்புறம் வந்து அதுக்கு வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு புளி, துளியோண்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அப்புறம் வந்து இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். வறுத்துறதுக்கு என்னென்னா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரம், அப்புறம் 2 பட்டை, அப்புறம் தேங்காய் கொஞ்சம், அப்புறம் வந்து இஞ்சி. இது எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்துன்ட்டு வதக்கிட்டு வறுத்து அரைக்கணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். ஆமாம், மசாலா. இது வந்து என்ன பண்ணணும்னா, கத்திரிக்காயை கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் போட்டு வதக்கிட்டு இருக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் இந்த மசாலா குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? எண்ணெய் கத்திரிக்காயில் நம்ம வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட மாட்டோம். இதில் போடுவோம். அந்த
ஓகே. எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வதங்கணும். ஸோ அதனால் அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுருவேன். ஓகே. போட்டால் அது பாட்டு நல்லா வதங்கின்னு இருக்கும் அடுப்பில். இந்த அடுப்பில் வந்து நான் எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். இது போட்டதுல கொஞ்சோண்டு உப்பு அந்த காய்க்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருணும். ஓகே. உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருவேன். அப்புறம் தான் தனியாக உப்பு போடணும். தனியாக ஆமாம், எல்லாம் மசாலாலாம் அரைச்சி விடும்போது தனியாக போடணும். இது வந்து இதுக்காக போட்டிருக்கேன், அந்த காய்க்கு மட்டும் போட்டிருக்கேன். அப்போ தான் காய்க்குள்ளே போகும், அதுக்காக மஞ்சப்பொடி. எல்லாத்தையும் அப்படி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குன்னா நான் ஒன்றா போட்டு வறுத்துன்றேன். ஓகே. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன். நான் வறுத்துட்டு எடுத்துட்டு அப்புறம் அந்த தக்காளி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா அரைப்பேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா அப்படி இதாகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இப்படி இருக்கட்டும். ஓகே. அரைச்சிட்டு காமிக்கிறேன். வதக்கின்றேன் இல்லையா, இதை இது ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டுருவேன். இதில் போட்டுட்டு புளி வந்து சுண்டைக்கால ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அந்த புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். ஓகே. அதாவது என்னென்ன வறுத்துட்டேன் இல்லையா, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், தனியா 2 டீஸ்பூனு, தேங்காய், இஞ்சி, கசகசா 1 டீஸ்பூன், ஏலக்காய் 5, கிராம்பு 5, எல்லாத்தையும் நல்லா தக்காளி வதக்கிட்டு அரைச்சிட்டேன். இப்போ எங்கள் அடுப்பில் வந்து நல்லெண்ணெய், இது கத்திரிக்காய் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய். அப்புறம் இங்கே வந்து இந்த வதக்கி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை. இப்போ வந்து இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வேணா பெருங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த பட்டை கிராம்பியே 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த பட்டை கிராம்பு இல்லை ஏலக்காய் போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதி இதை ஒன்றா போட்டு கொதிக்க விட வேண்டியதான். மசாலா குழம்பு ரெடி. சூப்பர். கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு போட்டுருக்கேன். இதை போடுறேன். அந்த கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த கத்திரிக்காயும் போடுறேன். ஓகே. இந்த குழம்பு வந்து வெறும் சாதம் போட்டுட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டுன்னு சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இந்த காய் போட்டிருக்கோம் இல்லையா, அது தொட்டுன்னு சாப்பிட்ணும். மசாலா குழம்பு. ஆமாம், கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டோம் இல்லையா, கிராம்பு ஏலக்காய். பிடிக்காதோ அதை விட்டுட்டு பெருங்காயம் ஜாஸ்தி போட்டு பண்ணலாம். அப்படியா? வதக்கின்றோம் இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டுட்டு வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கிட்டேன். அதே மாதிரி இந்த அரைச்ச விழுதியும் போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், செமி லிக்விட் ஆகிடும். கொஞ்சம் ஜலம் விட்டுட்டேன், நல்லா அலம்பி விட்டுட்டேன் இந்த குக்கர் இதுலேருந்து மிக்சிலேருந்து. அப்புறம் இப்போ வந்து வெறும் காய் வேக வைக்கும் போது வதக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டோம். இப்போ இந்த மசாலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு உப்பு பண்ணணும். ஆல்ரெடி அது பண்ணும்போது இது மஞ்சப்பொடி போட்டாச்சு, வேண்டாம். இது அப்படியே ஒரு நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது கலக்கி விட வேண்டாம். அப்படியே விட்டோம்னா கொதிச்சு கொஞ்சம் குறையும். அப்போ நல்லா இந்த இதெல்லாம் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய்க்குள்ளே போயிட்டு வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதுக்கு வந்து இந்த மசாலா குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கணுமா இல்லை பெரிய கத்திரிக்காய் வாங்கணுமா? 2மே வாங்கலாம். என்னென்னா பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு அப்படி முழுசாக இருக்கு இல்லையா, இதை சாதம் போட்டு தொட்டுண்டு அப்படியே பிச்சு சாப்பிட்லாம். பெருசாக இருந்தால் நம்ம சாம்பாருக்குலாம் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். நறுக்கி போடணும். ஓகே. இல்லையா, கொஞ்சம் போடுறத இந்த கருவேப்பிலை தூவிட்டு குழம்பா எடுத்து. ஓகே. இந்த கத்திரிக்காய் பருப்பு தொகைன்னு சொல்லுவாள். எப்படின்னா பருப்பு எடுத்துக்கணும். இது நம்ம எடுத்து நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் மிளகு 2, மிளகா 2 இது நல்லா வறுத்துன்ட்டு இது நல்லா உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு லாஸ்ட்டில் இது ஒரு சுற்றணும். இது வந்து பருப்பு தொகையில் அந்த குழம்பு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கத்திரிக்காய் பருப்பு தொகை. ஸோ இது பருப்பு தொகையிலுக்கும் சுட்டு கத்திரிக்காய் தான். ஓகே. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டே வறுத்துக்கிறேன் நான். இன்றைக்கே காலி ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. இது வறுத்துக்கிறேன். இது வறுத்தோன்னே இதையும் இந்த மிளகாயும் போட்டு வறுத்துட்டேன். இந்த மிளகாயும் போட்டுட்டேன், எல்லாம் வறுத்துன்றேன். நல்லா சிவப்பாயிடுச்சு இல்லையா, இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டுட்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நைஸுன்னா மாதிரி தொகையில் தெரியும் இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும், அதில் அரைச்சிக்கணும். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுது, அப்படி கொஞ்சம் நரன்னு. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் நல்லா தோல் உரிச்சுட்டு உள்ளே ஏதாவது பூச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இதை போட்டு ஒரு சுற்றுவேன், ரொம்ப சுற்றக்கூடாது. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு செகண்ட் எடுத்துடணும். ஆச்சு பருப்பு இல்லைங்களா. இது ஆச்சு. இது வந்து மிளகு ரசம் வெரைக்காய் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்படானுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். சுட்ட கத்திரிக்காய் பருப்பு. ஆமாம், ஆயிடுச்சு.
வந்து இது அரிசி உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த கொஸ்து இது ரவை உப்புமாவுக்கும் நல்லாயிருக்கும். கொஸ்து அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி காய் இது பண்ணி சுட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய். அதுக்கு வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், மிளகா. சிம்பிளாக இது என்ன பண்ண உண்மை தேவையில்லை. இந்த கடுகு, பெருங்காயம், மிளகா இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த புளிஜல் நல்லா கொதிக்க விட்டுட்டு பச்சை வாசனை போடணும். அப்புறம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் இது நல்லா மசிச்சு அதோட கலந்துடணும். சூட்டோட கலக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். இது சிதம்பரம் கோவிலில் கொடுக்குற கொத்ஸில் வந்து துவரம்பருப்பு இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும். அது பண்ணி காமிக்கிறோம். அது வேறு மாதிரி இருக்கும். புளி இருக்காது. புளி இருக்காது. அது நம்ம பண்ணணும் ஒரு நம்ம கொஞ்சம் மசியல் மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்ம மசியல் மாதிரி கொஞ்சம் இருக்கும். எல்லாமே ரெண்டு மிக்ஸாக இருக்கும் அது. ஆமாம், அது ஒரு நாள் பண்ணி காமிப்போம். 2 பெருங்காயம் வச்சுருக்கேன். ஓகே. காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். புளி ஊற்றி விட்டுன்ட்டேன். புளி தந்ததுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அது உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி இது போட்டு. ஆமாம், இது வந்து இந்த பச்சை புளி வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதி வரணும். ஓகே, வரட்டும். இப்படி நல்லா மத்தால மசிச்சிடணும். மசிச்சுட்டு புளி ஜலம் ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும் அதில். அப்போ தான் அப்படியா? போடுறப்போ இதை எடுத்து இதை பாத்திரத்தை விட்டுறேன். ஓகே, எடுத்து இப்போ வந்து இதை போட்டு நல்லா கலந்துடுறேன். நல்லா போட்டு கொஸ்து ரெடி. சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து. இது வந்து அரிசி உப்புமா, புளி உப்புமாக்கெலாம் சூப்பராக இருக்கும். தேவாமிர்தமாக இருக்கும். இதுக்கு வந்து கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த நீளமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது, மறந்து போய் இப்படி நறுக்கிட்டேன். ஆக்சுவலி நம்ம நார்மல் நம்ம கருடாம் கூட்டு பண்ணுற மாதிரி பண்ணி நினச்சி நறுக்கிட்டேன். ஆக்சுவலாக நீளமாக நறுக்கணும். அதுக்கு வந்து அப்புறம் 6 பச்சை மிளகாய். இது வந்து அசட்டு கூட்டு. அசட்டு கூட்டுன்னு சொல்ல ஏனாலும் சொல்கிறான்னு தெரியல. அதை நான் சொல்லிட்டேன். இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரம் கரெக்டாக தான் இருக்கும். காரம் வந்து குழம்புப்பொடி அதெல்லாம் போடாதனால இருக்கும். ஆமாம், குழம்புப்பொடியெல்லாம் போட மாட்டோம்ல. அசட்டு திதிப்புன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அசட்டு காரம் கம்மியாக இருக்கனால அசட்டு கூட்டு. இந்த மிளகா 6 எடுத்துருக்கேன். இது நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கின்ட்டு இதையும் போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி ஜலம் விட்டு புளி ஜலத்தில் நல்லா வேகும். உப்பு மஞ்சப்பொடி போட்டு அப்புறம் துவரம் பருப்பு வேக வச்சுக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. ஓகே. அப்புறம் யூஸ்வலாக வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிச்சு போடணும். பெருங்காயம் தாளிச்சு போடணும். ஓகே. மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இந்த புளி ஜலத்தை கரைச்சி விட்டுறேன். இந்த புளி ஜலத்துலேயே இது வேகணும். கொஞ்சம் விட்டுருக்கேன். புளி கரைச்சி விட்ருக்கேன். புளி வந்து கொஞ்சம் நீர் புளி விட்டா போகிறோம். ரொம்ப புளிப்பு வேண்டாம். துளிவுண்டு எடுத்துட்டுருக்கேன் புளி. அதை போட்டு நீர் புளியாக விட்டுறேன். அதான் புளிப்பும் வந்து அசட்டு புளிப்பாக இருக்கும். அதான் அசட்டு கூட்டம். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. வேகச்சுருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு கடுகு, பெருங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டணும். கூட்டு ரெடி. பருப்பை போட்டேன். கடுகு, பெருங்காயமும் ஒரு 4 மிளகா தாளிச்சு கொட்டிடுறேன். பெருங்காயம், மிளகா, கருவேப்பிலை வேணா 2 கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட 2 போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். போட்டு ஆஃப் பண்ணிட்டு இதில் விட்டுற வேண்டியதான். அசட்டு கூட்டில் ஆக்சுவலாக இது வந்து எல்லாம் எல்லாமே மட்டா இருக்கனால புரியலன்னா நம்ம பண்ற மசியல் மாதிரி தான் இருக்கு. மசியலுக்கு பைத்தம்பருப்பு போடுவோம், இதுல துவரம் பருப்பு, அதுல தக்காளி, இதுல புளி. அந்த இஞ்சி போடுவோம், இஞ்சி போடுறது இல்லை. அதான் சொல்றேன். இப்போ இஞ்சி போட்டால் கொஞ்சம் காரம் இருக்கும். எனக்கு எல்லாமே இந்த கத்திரிக்காய் எல்லாமே எப்படி பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் மட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ சாதுவாக இருக்கும். ஒரு எண்ணெய் மாதிரி. ஆமாம், போட்டுறேன். சமையல் ரெடி. ஆமாம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கத்திரிக்காயில் அசட்டு கூட்டு, கத்திரிக்காய் போட்டு கொஸ்து, கத்திரிக்காய் குழம்பு. இது வந்து கத்திரிக்காய் மசியல். மசியல் சூப்பராக இருக்குது. வெறும் மசியல், மனதை மயக்கும் மசியல் இது இல்லை. பொங்கலோட காத்தோட சூடாக சாப்பிட நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து பருப்பு துவையல். சூப்பர் கத்திரிக்காய் ரெசிபீஸ். ஓகே, இன்னும் ஆக்சுவலாக நிறைய கத்திரிக்காயில் இருக்குது. 20-25 ஐட்டம் இருக்குது. அப்போ முடிஞ்சால் இன்னொன்று வாட்டி போடும். ஆமாம், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பண்ணிவிட்டு யார் சாப்பிட்றதா? கொஞ்சமாக பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. வளமாக வாழ்க.